வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிசி எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி, இந்த எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். முதல்ல எலிஜிபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா, இந்த எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு எஸ்எஸ்எல்சி நம்ம படிச்சிருக்கணும். 10th முடிச்சிருந்தவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சி காலி பணியிடங்கள் எவ்வளோன்னு நம்ம பார்த்தோன்னா 3359 காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் ஆண்களுக்கு 2576, பெண்களுக்கு 783 காலி பணியிடங்களும் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா 3359 காலி பணியிடங்கள் வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2023 இருக்குது. இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 2 பேப்பர் இருக்குது. இதில் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பேப்பர் 2 மெயின் எக்ஸாம் அப்படின்னு. இதில் பேப்பர் 1ல் 32 மார்க் நம்ம எடுத்தால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமோட பேப்பரை திருத்துவாங்க. 32 மார்க்குன்றது எப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மொத்தம் 80 கேள்விகள் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள், 80 மார்க் வந்து டோட்டலாக இருக்கும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 40% ஆஃப் த மார்க்ஸ் வந்து யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களோட மெயின் எக்ஸாம் பேப்பர் மட்டும் தான் திருத்துவாங்க. ஸோ 40% எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 80க்கு 32 மார்க்ஸ் வரும். அந்த 32 மார்க்ஸ் எடுத்துருக்கிற பட்சத்தில் இந்த மெயின்ஸ் எக்ஸாமோட பேப்பரை வந்து திருத்துவாங்க. இந்த மெயின் எக்ஸாம் பேப்பர் தான் மெரிட்டுக்கு கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மெயின் எக்ஸாமில் எவ்வளோக்கு நம்மளால் அதிகமான டோட்டல் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நம்ம ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கணும். மெயின் எக்ஸாமில் 70 மார்க், ரிட்டனுக்கு 70 மார்க்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு 24 மதிப்பெண்களும், ஸ்பெஷல் மார்க்ஸ் அதில் வந்து ஒரு 6 மதிப்பெண்களும் கொடுக்குறாங்க. சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னா என்னதுன்னா, தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், விளையாட்டு போட்டிகள், இது எல்லாத்துக்குமே தலா 2 மதிப்பெண்கள். ஒவ்வொரு இதுக்கும் 2 மதிப்பெண்கள்ன்ற பட்சத்தில் இந்த 3க்கும் சேர்த்து 6 மதிப்பெண்கள் வந்து தராங்க. அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடல் திறன் போட்டிகளுக்கு 24 மதிப்பெண்களை வந்து நமக்கு மொத்தமாக அலாட் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமில் 70, இது 3ஐயும் நம்ம சேர்த்தோன்னா நமக்கு 100 மார்க்ஸ் வந்து வரும். இப்போ பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மொத்தமாக 80 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள் அலாட் பண்ணுறாங்க. ஸோ 80 × 1 வந்து 80 மார்க்ஸு. இந்த சிலபஸ் வந்து எப்படி நமக்கு பிரியுது அப்படின்னா, இலக்கண பகுதி, இலக்கிய பகுதி, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற விதத்தில் வந்து பிரிச்சிருக்காங்க. இலக்கண பகுதி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், மொழித்திறன், பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், எதிர்ச்சொல் எழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல், இது மாதிரியான தலைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற அந்த இலக்கண பகுதியை நம்ம தெளிவாக படித்தாலே இந்த பேப்பரில், இந்த இலக்கண பகுதியில் நம்மளால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோர் பண்ணிட முடியும். ரெண்டாவதாக இருக்கிறது இலக்கிய பகுதி. இதில் திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், 8 தொகை, 10 பாட்டு, 5 காப்பியங்கள், 5 சிறு காப்பியங்கள், அறநூல்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், புதுக்கவிதை, மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள். இதுக்கும் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி, அப்புறம் இலக்கிய பகுதிகள், இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய பகுதிகளை நம்ம படிச்சுட்டு, முக்கியமாக இதில் நான் என்ன சொல்லணும்னா, பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை. அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம பார்க்கணும். இதை நம்ம பண்ணாலே இந்த இலக்கிய பகுதியும் ஃபுல்லாக நம்ம படிச்சிருவோம். இதே மாதிரி தான் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இதெல்லாம் நம்ம படித்தோம்னா 3ஆவதாக இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ன்ற அந்த ஒரு தாளுக்கும் நம்மளால் சரியாக தயாராக முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 80 மதிப்பெண்களுக்கு 32 மார்க் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். இதுக்கு 6th to 10th வரைக்கும் இருக்கிற தமிழ் பாட புத்தகங்களை நம்ம நல்லா படித்தாலே இந்த ஸ்கோரை நம்மளால் எடுத்துட முடியும். அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக எஸ்ஐ எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எஸ்ஐ எக்ஸாமோட கொஷின் பேப்பரை நல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிசி எக்ஸாமுக்கு. அந்த மாடல் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணாலே கேள்விகள் எப்படி கேட்குறாங்கன்ற அந்த ஒரு புரிதல் நமக்கு கிடச்சிரும். இதெல்லாம் பயன்படுத்தியே நம்மளால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் எக்ஸாமினேஷன், இதுதான் மெரிட்டுக்கு எடுத்துக்குவாங்க. இந்த ஸ்கோர், இதில் நம்ம எடுக்கிற ஸ்கோர் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இதில் நம்ம எடுக்கிற ஸ்கோரை வச்சு தான் மெரிட் எக்ஸாமுக்கு மெரிட்டில் கன்சிடர் பண்ணி ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ்லாம் போக 1:5 ரேஷியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேப்பர் ரொம்ப முக்கியம். இதில் எவ்வளோ ஸ்கோர் நம்ம ஹையாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளோட சான்ஸ் ஆஃப் கிளியரிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்குது. ஒன்று ஜென்ரல் நாலேஜ்
பேப்பர். இதில் 45 மார்க்ஸ், 45 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள். ஸோ 45 மார்க்கு. சைக்காலஜி டெஸ்ட்டுன்னு ஒரு பேப்பர் இருக்குது. அதில் 25 கேள்விகள் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள். ஸோ 25 மதிப்பெண்கள். ஸோ மொத்தமாக இதில் 70 கேள்விகள் வரும். 70 கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள். ஸோ 70 மதிப்பெண்கள். இந்த பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மொத்த மதிப்பெண் வந்து 70. இதில் இருக்கக்கூடிய சிலபஸை நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் நாலேஜ் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சயின்ஸு, சோஷியல், ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ்னு 4 இருக்குது. இதில் சயின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்ட், அப்புறம் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், இந்த டாபிக்ஸில் இதெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதற்கு நம்ம எந்த புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்ஸ் வந்து இதில் ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக 10th, 9th சயின்ஸ் புக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. இதெல்லாம் நீங்கள் படித்தாலே இதில் இருக்கக்கூடிய இந்த கேள்விகளை எளிதாக நம்மளால் அணுக முடியும். ரெண்டாவதாக இருக்கிறது சோஷியல் சயின்ஸ். இதில் வந்து கேள்விகள் வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த ஏரியாவிலேருந்து கேட்பாங்க. இதுக்குமே 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்கை நம்ம நல்லா தெளிவாக படித்தாலே போதும். எக்ஸ்ட்ராவாக அரிஹந்த் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை நம்ம படித்தாலே இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நம்மளால் எளிதாக அணுக முடியும். பொது அறிவு, அப்புறம் நடப்பு நிகழ்வுகள். இந்த நடப்பு நிகழ்வுகளுக்கு வந்து எக்ஸாம் என்றைக்கு நடக்குதோ அதுக்கு முன்னாடி 6 மாதங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த 6 month கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்கே சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணி நம்ம படித்தாலே போதும். இதுக்கு வந்து 6 மாதங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம படித்தாகணும். இதுதான் ஜென்ரல் நாலேஜ் பேப்பர். இதில் மொத்தம் 45 கேள்விகள் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள். அதற்கான சிலபஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவதாக இருக்கிற பேப்பர் வந்து சைக்காலஜி டெஸ்ட்டு. இதில் வந்து 25 கேள்விகள் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள். ஸோ 25 மார்க்கு. இந்த பேப்பர் பற்றி நம்ம பார்க்கலாம். இதை வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது தமிழ் மொழியை சார்ந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில் இது. இதற்கு வந்து எப்படி நம்ம தயாராகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 6th to 10th தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் படிக்கும் போதே நம்ம தமிழ் புக் படிச்சிருப்போம். அதில் இருக்கக்கூடிய அந்த பாடங்களை நம்ம சரியாக படிச்சிருந்தாலே இந்த பேப்பரில் நம்மளால் அழகாக ஸ்கோர் பண்ண முடியும். ரெண்டாவதாக இருக்கிறது நியூமரிக்கல் அனாலிசிஸ். இது வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது சார்ந்து வருது. மூணாவதாக இருக்கிறது லாஜிக்கல் அனாலிசிஸ். இது வந்து ரீசனிங் பார்ட்டு. எல்லாமே ரொம்ப பேசிக்கான கேள்விகளாக தான் இருக்கும் உங்களுக்கு. 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய கேள்விகள். இதற்கான மாடல் கொஷின் பேப்பரை Tnusrb வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. நாலாவதாக இருக்கிறது மென்டல் எபிலிட்டி. இது வந்து ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய பேசிக்கான டாபிக், ஆவரேஜ், பெர்சன்டேஜ், நம்பர் சிஸ்டம், இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து கேள்விகள் இருக்கும். அஞ்சாவதாக இருக்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ். இது ஒன்றும் இல்லைங்க, டேட்டா இன்டர்பிரேட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஒரு பார் சார்ட்டோ இல்லை ஒரு பை சார்ட்டோ கொடுத்து அதன் மூலியமாக நமக்கு கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விகளுமே அந்த மாடல் கொஷின் பேப்பரில் இடம்பெற்றிருக்கு. இந்த Tnusrb பிசியோட மாடல் கொஷின் பேப்பர் வித் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த எஸ்ஐ கொஷின் பேப்பரையும் நம்ம ரெஃபர் பண்ணாலே இந்த சைக்காலஜி டெஸ்ட்டுக்கு எப்படி கேள்விகள் கேட்குறாங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ப்ளஸ் இந்த ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, ரீசனிங், அப்புறம் டேட்டா இன்டர்பிரேட்டேஷன், அப்புறம் இந்த தமிழ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரிலேட்டடாக இருக்கிற இந்த இலக்கண பகுதிகள், இதெல்லாம் நம்ம பார்த்தாலே இந்த சைக்காலஜி பேப்பரில் நம்மளால் ஒரு நல்ல ஸ்கோரை எடுக்க முடியும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான ரிப்ளைவை உடனே உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ஸில் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு, கிளாஸஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. நான் அதற்கான டாபிக் ரிலேட்டடான ஒரு லெக்சரை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனலில் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.